இப்ப மிகப்பெரிய அமைச்சா தனி அமைச்சா இருப்பது நிதி அமைச்சு. ஏன்னா நிதி அமைச்சு தான் இலங்கையுடைய கடன்களை திருப்பி கொடுக்கின்றது. ஆகவே அதுக்கான ஒதுக்கீட்டை இலங்கை அரசாங்கம் குறைக்க முடியாத கட்டத்தில் இருக்கின்றது. மிகப்பெரிய செலவை வட்டி கொடுப்பன ஏற்படுத்துது. அதன் பிறகு மானியங்களுக்கான ஒதுக்கீடு பெருமளவுக்கு இருக்குது. அதன் பிறகு சம்பளங்கள் இருக்கின்றன. இவைகள் எல்லாமே நடைமுறை செலவுகள் தான். ஆகவே நிதி அமைச்சுக்கு மிகப்பெரிய அளவு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. உங்களுக்கு தெரியும், இந்த 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 வரவு செலவு திட்டத்தில் இருந்து பல நெடுஞ்சாலைகள் அதிவேக சாலைகள் உருவாக்குறதுக்கு முன்மொழியப்பட்டுள்ளது. குருநாகலிருந்து தம்புள்ள, ருவான்புர, கண்டிக்கான பாதைகள் எல்லாம் மிக வேகமாக செய்ய போகிறார்கள். அவை அதற்காகத்தான் அந்த அமைச்சு இரண்டாவது இடத்தில் இருக்கின்றது. இந்த மாகாண சபைகள், உள்ளூராட்சி சபைகள், அது எல்லா அமைச்சும் இருக்கபடியே அதை பற்றி நான் பேசவில்லை. தனி அமைச்சர்களை பற்றி பேசுகிறேன். அடுத்தது, சுகாதார நிலைமை நாட்டில் மோசமாக இருக்கின்றது. போஷாக்கின்மை குழந்தைகள் மத்தியில் அதிகமாக இருக்கின்றது. சிறுவர்கள் மத்தியில் அதிகமாக இருக்கின்றது. மந்த போஷணை இருக்கின்றது. அதே நேரம் வறுமை அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இதனால தான் சுகாதாரத்துறைக்கு மருந்துகள் பற்றாக்குறை கடந்த காலத்தில் இருந்தது. ஆகவே சுகாதாரத்துறைக்கு அதிக அளவு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆனால் தொழில்நுட்பத்துக்கு ஒதுக்கப்படவில்லை. கல்விக்கு மிகப்பெரிய அளவில் அதிகரிக்கப்படவில்லை என்ற ஒரு ஆதங்கமும் இருக்கத்தான் செய்கின்றது. என்று சொன்னால் கல்வி மிக முக்கியமான அமைச்சா பல நாடுகள் இருக்கின்றது. இலங்கைக்கு இந்த வரையறைகள் இருப்பதால கல்வி என்னும் ஒரு மிகப்பெரிய அமைச்சா உருவாகவில்லை. தொழில்நுட்பத்துறை மிகப்பெரிய அமைச்சா உருவாகவில்லை. ஆகவே அந்த குறைபாடுகள் இருக்கின்றன. ஆகவே இதை தவிர்த்து பார்க்கக்குள்ள இந்த வரையறைகளை வைத்துக்கொண்டு அரசாங்கம் நெடுஞ்சாலைகள் அமைப்பதற்கு அதிகமாக ஒதுக்கி இருப்பது, சுகாதாரத்துறைக்கு ஒதுக்கி இருப்பதெல்லாம் உண்மையே பாராட்டப்பட வேண்டிய விடயம் தான்.